கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல சப்போர்ட்டில் கிடைக்கிற ஸ்டாக்கும் இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு உள்ள ஸ்டாக்கும் இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்காகவும் இந்த 10 ஸ்டாக்குகளில் இருக்கும். ஸோ இந்த 10 ஸ்டாக்கும் உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 10 ஸ்டாக்கும் எடுத்திருக்கேன். இந்த 10 ஸ்டாக்கும் ஃபுல்லாகவே லார்ஜ் கேப். நிஃப்டி 50ல் இருக்கிற 10 ஸ்டாக், அதில் ஒரு சில ஸ்டாக் மட்டும் இருக்குது. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் நல்ல பையர் டிப்பில் கிடைக்கிறதுனால நான் அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் கொஞ்சம் தெரியுது. ஸோ நான் ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் மார்க்கெட் விழுகுதோ அப்போல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீக் மட்டும் பாருங்கள், இந்த கேண்டில் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப், அதாவது பாருங்கள் ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. கீழே விழுந்த மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே ரெக்கவர் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ வீக்லியில் ஓகே, டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பாருங்கள், ஃப்ரைடே மார்க்கெட்டும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். கீழே விழுந்தது மறுபடியும் ஒரு ஸ்மால் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இது அப்சைடில் மண்டே வந்து இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் கிடச்சிச்சு அப்படின்னா, அப்படி இல்லைன்னாலும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா வீக்லி க்ளோஸை வச்சு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் அதாவது பேங்க் நிஃப்டியை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து, அதாவது நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை உடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பாருங்கள், இந்த 2021 உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இதுக்கு இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி எப்போல்லாம் கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஆனால் இந்த டைம் பாருங்கள், உங்களுக்கு கிளியர் கட்டாக உடச்சிருக்கு. ஸோ உடச்சி வீக்லியில் க்ளோஸும் வந்ததுக்கு ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட். நான் இதை அப்படி தான் பார்க்குறேன், ஸ்மால் ரீடெஸ்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். உங்களுக்கு நெக்லைனும் கிட்டத்தட்ட நெக்லைனும் பிரேக் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 டேஸ், அதாவது 7 டேஸ் கிட்டத்தட்ட பிரேக் பண்ணி 7 டேஸ் ஆயிடுச்சு. இதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் மேலே போயிட்டு அகைன் ஃப்ரைடே என்னாச்சுன்னா கீழே விழுந்துருச்சு. ஸோ வியாழக்கிழமை வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, இந்த நெக்லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும்
கீழே விழுவும் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சொல்ல முடியாது. இப்போ மண்டே வந்து அகைன் மறுபடியும் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த நெக்லைனை வந்து டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது ஒரு வேளை நெக்லைன் நமக்கு பிரேக் ஆகிடுச்சு. இப்போது எது வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 46,950 இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த இதை ரீச் பண்ணும் அப்படின்னு நம்பலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால், அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 1300க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் RIL வந்து ஆல்ரெடி ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து விழுந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு 3 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டாக்குகளை நீங்கள் இன்ட்ராடேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் வாங்குறோம்னா உங்களுக்கு அதோட லெவல்ஸை வந்து நம்ம டெய்லியில் போயிட்டு இப்போ பார்த்துருவோம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த 1326க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க, அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு 1 இயருக்கு கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ அது ரெண்டுக்குமே என்ட்ரி, ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் ஷார்ட் டேர்முக்காகவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டல் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதோட SL வந்து நீங்கள் இங்கே வைக்கலாம். அது வரைக்கும் கீழே விழுகும் போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா என்ன கேட்டால் ஒரு 1326 1330 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் SL கொடுத்துட்டு நம்ம வெளியில் வரலாம். அதுக்கு கீழே SL வச்சுக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1437 ஸ்விங் ட்ரேடிங்க்கு. செகண்ட் டார்கெட் வந்து 1500, தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. பட் என்ன கேட்டால் இந்த ஸ்டாக் வந்து இந்த 1326க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தால் மட்டுமே இது அப்சைடில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும். ஸோ இதையும் உடைக்கணும். இதை உடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைச்சா மட்டுமே இதுக்கு மேலேயும் போகும். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டும்தான் இந்த ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஃபாலில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தர் ரேலியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது என்ன கேட்டால் 1400 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இல்லை அதுக்கு 1390 கூட நம்ம வச்சுக்கலாம். 1390 தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஃபஸ்ட் டார்கெட்டாகவே இருக்கும். நீங்கள் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட நேஷ்னல் அலுமினியம் பார்த்துடலாம். ஸோ நேஷ்னல் அலுமினியம் இந்த ஸ்ட்ராங்கான இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ போன வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன். ஸோ இதுக்கு கீழேயும் கூட கொஞ்சம் போயிட்டு நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற கோல்டன் ரூல்ஸ் அதாவது இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3ஆக பிரிச்சுக்கணும். 3ல் 1 பங்கை மட்டும் நீங்கள் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு கீழே இறங்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதை உடைச்சால் கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் 164 வரைக்கும் வரலாம். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்விங் ட்ரேடிங்காக கேட்டிருந்தாங்களா இல்லை ஷார்ட் டேர்முக்காக கேட்டிருந்தாங்களான்றதை எனக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம
இது ரெண்டுக்குமே நம்ம உங்களுக்கு இந்த என்னன்றதை நம்ம சொல்லிடுவோம். ஓகே, இது ஸ்ட்ராங்கான அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாதனால நம்ம இங்கே ஒரு பையிங். செகண்ட் வந்து இது ஆவரேஜ் பண்ணணுன்னா ஒரு வேளை நம்ம வாங்கினதுலேருந்து அப்சைடில் போனால் ஓகே, ஆனால் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறைய இருக்குது. மேலே போகும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்சைடில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் போகுது. ஓகே, ஒரு வேளை மார்க்கெட் ரியாக்ஷனால் இந்த ஸ்டாக் இன்னும் கீழே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது எங்கே சப்போர்ட் எடுக்கும் பார்த்தீங்கன்னா 165 சப்போர்ட் எடுக்கும். இங்கே நீங்கள் இன்னொரு பாதியை இங்கே போடலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி இதோட டார்கெட் என்னன்றதை பார்த்துருவோம். ரைட், இப்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் இந்த ஸ்டாக் எடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்காக நான் சொல்லிட்டேன். ஒரு வேளை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம சில நேரம் ப்ராஃபிட் பண்ண மாதிரி இருக்கும். பட் சின்ன ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் டார்கெட் இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இதை உடச்சா தான் அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ 205 206க்கு வாங்கி நீங்கள் 219க்கு இந்த ஸ்டாக்கை வந்து விற்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா மோட்டார். இந்த டாடா மோட்டார் ஒரு நல்ல ஃபால்ங்க, கிட்டத்தட்ட 1150லேருந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ரைட் சைடு ஷோல்டர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் இந்த ஆல்ரெடி டாடா மோட்டாரில் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஹோல்டிங்ஸில் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இப்போது இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்லைனை உடச்சதுக்கப்புறம் இன்னொரு ரூல், அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற 3 பங்கில் ஒரு பங்கை மட்டும் நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் உடச்சதுக்கப்புறம் இன்னொரு மடங்கையும் நம்ம போட்டுக்கிடலாம். ஓகே, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெக்லைன் பிரேக் ஆகணும். ஸோ இந்த நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் 1000 rupees வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இதுதான் டார்கெட். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, நம்ம எஸ்எல் வந்து இதை உடைக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து இங்கே வச்சுக்கோங்க. 717 எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சு நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே நீங்கள் எஸ்எல்லை இங்கே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் இது கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் இதே ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். அப்படி போகும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற டைம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கூடுதலாக டைம் வந்து வெயிட் பண்ண போகிறோம். பட் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் எஸ்எல்லை வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதாவது 700 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு சரியான ரேலி. அந்த ரேலி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீக் வந்து நல்ல ஃபால்ங்க. உங்களுக்கு 786 இல்லை 790 கிட்டத்தட்ட இப்போ 500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 35% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டால் இதுதான் ரைட் டைம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா இங்கேருந்து கண்டிப்பாக ஷூராக மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இதுக்கு முன்னாடி பாருங்க, நான் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் விட்டு இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கவே இல்லை, இது வரைக்கும் இறங்கலை. ஸோ இப்போவும் இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கோல்டோட விலை விண்ணை தொட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு ப்ராஃபிட்லாம் நிறையா வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ரிசல்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை அதையும் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். இல்லை நான் டெக்னிக்கலாக
நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஒரு சின்ன ரிஸ்க் தான் நம்ம எடுக்க போகிறோம். பெரிய லெவலாம் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரட்டும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெய்லியில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ரைட், நல்ல ஃபால். ஓகே, நம்ம ஆல்ரெடி வீக்லிக்கு சொன்ன அதே இதுதான். இன்னும் எந்த ஒரு ரிவர்சலும் தெரியல. உங்களுக்கு ஃப்ரைடே கூட ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கீழே விழுந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 4% விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஹெல்த் கேர். இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தேன், பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து எங்கே உடைக்கும் போதே கொடுத்துருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு வீக்லியில் இந்த சார்ட்டை வந்து காட்டுறேன். இந்த ஸ்டாக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. ஃப்ரைடே மட்டும் கிட்டத்தட்ட 18% அப்சைடில் போயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான உடச்சிருக்கு. அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்கும் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் டெய்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக எங்கே என்ட்ரி அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், நம்ம கொடுத்தது இந்த விக்கோடு இருக்கிற இந்த புல்லிஷ் கேண்டில்கள் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த விக் இருக்கிறதுனால இது ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ரீடெஸ்ட்டும் எங்கே எடுக்கிறோம், ஸோ எடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது எவ்வளோ எக்ஸாக்டாக நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் எந்த இண்டிகேட்டராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் நீங்கள் வச்சுருந்தாலும் அதோட அக்யூரஸியோட லெவல் கம்மியாக தான் இருக்கும். என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எந்த இண்டிகேட்டரையும் நம்புறதில்லை. ஓகே, இப்போ நம்ம 18% அப்சைடில் போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வேறு ரெண்டு விஷயமாக பார்க்கலாம். இதை 18% அப்சைடில் போனதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அதனால் ஒரு மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போகலாம். கீழே வந்துட்டுனாலும் ஃபுல்லாக கீழே வர போகிறதில்ல, அதுக்காகவும் வெயிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் அகைன் மறுபடியும் ஒரு 10% கூட மேலே போகலாம், 5% மேலே போகலாம். அதனால் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க, இல்லை ஷார்ட் டேர்முக்காக வாங்க போகிறீங்களா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பாதியை மட்டும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இன்னும் பாதியை ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் வரும்போது நீங்கள் அகைன் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதே தான் ஷார்ட் டேர்முக்காகவும். ஓகே, இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஸ்டாக் வந்து இன்னும் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை 1900 ஒரு நல்ல டவுன். அந்த டவுன் முடிச்சுட்டு இப்போ ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1565 மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 1565 இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஓகே, எஸ்எல் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கூட கீழேயே வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால் இப்போ கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை பாருங்கள், 1935 இதோட டார்கெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நெஸ்லே இந்தியாவும் ஒரு ஸ்ட்ராங்கான, உங்களுக்கு வீக்லி சார்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டை வந்து அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் இன்னும் உடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2020 இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இங்கே வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் எடுத்துகிட்டு இந்த கேண்டிலை பாருங்கள், ஒரு எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்கு மட்டும் பாருங்களேன். எவ்வளோ தூரம் விழுந்துட்டு
உங்களுக்கு ஹேமர் கேண்டில் எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை நியூவாக பை பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க, ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் இப்போ டிப் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாக் வந்து இன்ட்ராடேக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா விழுந்துட்டு ரெக்கவர் ஆகும்போது நல்லா வேகமாகவும் ரெக்கவர் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னும் பிரேக் ஆகணும். ஸோ இந்த வீக் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி ஒரு ஸ்மால் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் மண்டேயில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு பாருங்கள், இந்த ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன். இதுக்கு முன்னாடியும் இதே பிளேஸில் வந்து நிறைய தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு, வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டார்கெட் 2271. நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த 2271 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ப்ராப்பராக உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஓகே, இதை ப்ராப்பராக உடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஸோ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இதோட டார்கெட் வந்து இதோட ஹைன்னு, ஸோ 2271. நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் இதுதான் டார்கெட்டாக, ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 2200 மைல்டாக கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணும், இன்னொரு கன்ஃபர்மேஷனும் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் இந்த ஸ்டாக் வந்து அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி நம்ம எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி இந்த ஸ்டாக் அப்போ தான் ரெக்கவர் ஆகும், அதாவது ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ரைட், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட்ஸு ஒரு சரியான ஃபாலுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஆல் டைம் ஹை 3400லேருந்து இப்போது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 2260 சம்திங்கில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும், ஒரு நல்ல ஸ்டாக் வேணும், நிஃப்டி 50 எனக்கு ஒரு நல்ல ஸ்டாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல ஸ்டாக்கில் இது ஒரு சூப்பரான ஸ்டாக், ஒரு நல்ல டிப்பில் கிடைச்சிது. இது கோவிட்டில் கூட இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கலை. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஃப்ரெஷ் பையிங் அண்ட் ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் இப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு டைம், ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்குது. ஓகே, இதுக்காக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடேக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ராடே ஆல்ரெடி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க.